ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். ட்ரம்பின் சமீபத்திய அறிவிப்பு ஒரே நாள்ல கொடுத்த 2 முக்கிய அறிவிப்புகள் இப்ப மீண்டும் இந்தியா யுஎஸ் ரிலேஷன்ஷிப்பை பழைய நிலைமைக்கு கொண்டு போகுமா அப்படிங்கிற கேள்வி இப்ப எல்லோரும் மத்தியிலும் எழும்ப வச்சிருக்கு. ஏன்னா அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அப்படியாப்பட்டது. காலையில 6 மணிக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு, சாயந்தரம் 6 மணிக்கு அதற்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. ட்ரம்பின் சமீபத்திய ஸ்டேட்மெண்ட்டும் அதற்கு நம்மளுடைய மோடி கொடுத்த பதிலும், அதை தொடர்ந்து ஜெய்சங்கர் அவர்கள் அவருடைய கருத்தா கொடுத்த செய்திகளையும் வச்சு பார்க்கும்போது மீண்டும் இந்த உறவு புதுப்பிக்கப்படுமா? ஸோ இந்தியாவுக்கு ஒரு டிப்ளமேட்டிக் வெற்றி இங்க கிடைக்குதா? அப்படிங்கிறத இன்னைக்கான காணொலியில நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஆனா இதற்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய பல செய்திகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் புட்டின் மற்றும் ஜெலன்ஸ்கி இடையே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சைனால நடந்த விக்டரி பரேட்ல கலந்துகிட்ட புட்டின் அங்க வச்சு ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்குறாரு. அதுல அவர் என்ன சொன்னாருன்னா, இன்கேஸ் ஜெலன்ஸ்கி மாஸ்கோக்கு வருகை தரும் பட்சத்துல அவர் கூட உட்காந்து இந்த போரை நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தையில நான் கலந்துக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு 100% செக்யூரிட்டி கேரண்டி எங்கனால குடுக்க முடியும். பட் ஜெலன்ஸ்கி மாஸ்கோவுக்கு வந்து என் கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு ஒரு புட்டின் அவர்கள் வச்சிருக்காரு. ஜெலன்ஸ்கி புட்டினை நம்பி இதுக்கு மேல ரஷ்யாக்குள்ள காலடி வைப்பாரா அப்படிங்கிறது பெரிய கேள்வி அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் புட்டின் ஒரு ப்ரொபோசலை வச்சிருக்காரு உலக அளவுல அப்படிங்கிறது நம்ம கவர்னர் ஈர்த்தது. இதை தொடர்ந்து ஜெலன்ஸ்கி சமீபத்துல தன்னோட யூரோப்பிய ஒன்றிய பார்ட்னர்ஸுடன் பேசியதா இருக்கட்டும், அப்புறம் அவங்கெல்லாம் மோடி கிட்ட பேசினதா இருக்கட்டும், அப்புறம் ட்ரம்ப் கிட்ட பேசினதா இருக்கட்டும், இதெல்லாம் தொடர்ந்து ஜெலன்ஸ்கி ஃபைனலா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, புட்டின் என்ன மாஸ்கோக்கு வர சொன்னாரே, அதே மாதிரி புட்டினை நான் வந்து உக்ரைனுக்கு வர சொல்றேன். கண்டிப்பா அவரு உக்ரைனுக்கு வந்து என் கூட பேச்சுவார்த்தை நடத்தினா நானும் என்னுடைய ப்ரொபோசல் என்னன்னு சொல்றேன். இந்த போரை முடிக்கிறதுக்கான வழியில நானும் உடன்படுறேன். ஸோ புட்டின் அவர்களே உக்ரைனுக்கு வாங்க, வந்து பேசுங்க அப்படின்னு இப்ப ஜெலன்ஸ்கி ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. இப்படியே மாத்தி மாத்தி கோரிக்கை வச்சா யார் தான்ப்பா போய் பேசுறது அப்படிங்கிற கேள்விதான் இப்ப எழும்பியிருக்கு. ஸோ இப்ப யார் இறங்கி போவாங்க அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்கு. இல்ல யாராச்சும் மீடியேட் பண்ணுவாங்களா 3ஆம் நாடு, அங்க போய் இவங்க பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு கோணமும் இப்ப ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப 3வது நாடு வரதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. யார் அந்த 3வது நாடை வந்து மீடியேட் பண்ணுவா அப்படின்னு நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கு அடுத்து அப்படியே நம்மளுடைய ட்ரேட் டாக்ஸ், இந்தியாவின் ட்ரேட் அப்படின்னு போனோம்னா, இந்தியாவின் பார்மாட்டிக்கல் அப்படிங்கிறது மிகப்பெரிய மார்க்கெட். ஸோ எக்ஸ்போர்ட்ல மேஜர் ஃபேக்டரா இருக்கக்கூடியது இந்தியாவின் பார்மாட்டிகல்ஸ் தான். ஸோ சமீபத்துல அமெரிக்காவின் வரி விதிப்பு அப்படிங்கிறது இந்தியாவை காயப்படுத்திட்டு வரும் பட்சத்துல நம்மளுடைய பார்மாட்டிகல்ஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ பெரிய அளவுக்கு நம்மளுடைய ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணியிருக்கும் பட்சத்துல சப்போஸ் அமெரிக்கா அங்க கை வச்சா என்ன பண்றது? ஃபார்மா எக்ஸ்போர்ட்டை இப்ப இந்தியா டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. குறிப்பா ரஷ்யா, பின்லாந்து மற்றும் மிடில் ஈஸ்ட் போன்ற நாடுகளுக்கு தன்னோட ஃபார்மா எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்தியா முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இது மிகவும் வரவேற்கத்தக்க செய்தியா இருக்கு. ஸோ இனிமேல் அமெரிக்காவை தாண்டி நம்மளுடைய ஃபார்மா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இது மாதிரி சில நாடுகளுக்கு டைவர்ட் ஆக இருக்கு. இந்த செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இந்தியாவின் போர் விமானம் தேஜஸ் மார்க் 1. ஸோ ஜிஇ கிட்ட எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. எங்களுடைய சப்ளை செயின் இஷ்யூ எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்மூத்தா போகுது. இதை நம்பி நீங்க அதிகமா போர் விமான ஆர்டரை கொடுக்கலாம் அப்படின்னு ஹால் சொன்னதை தொடர்ந்து நம்ம 93 போர் விமானத்திற்கான ஆர்டரை கொடுத்திருந்தோம். இதை தொடர்ந்து மார்க் 2க்கான ஆர்டரும் அதிகமா வரும்னு ஹால் நிறுவனம் சொல்லியிருந்தாங்க. ஆனா பாருங்க, ஆகஸ்ட் மாசம் இத்தனை போர் விமானம், இத்தனை இன்ஜினை நான் தருவேன்னு சொன்ன ஜிஇ நிறுவனம் அந்த கமிட்மெண்ட்டை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணல. ஒரு இன்ஜின் கூட ஆகஸ்ட் மாசம் வர வேண்டியதுல வரல. ஸோ ஸ்டில் இன்னும் 3ல இருந்து 5 இன்ஜின் நமக்கு இந்த வருஷம் இறுதிக்குள்ள கிடைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வரும் மாசத்துல இவங்க இதை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. பட் ஆகஸ்ட் மாசம் கொடுக்க வேண்டிய இன்ஜின் கமிட்மெண்ட் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணல அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு பிளாக் மார்க்கா விடப்பட்டிருக்கு. இருந்தாலும் பேரலா நம்ம ஹால் நிறுவனம் இந்த செப்டம்பர் மாசம் முதல்ல தர வேண்டிய போர் விமானத்தை இந்த மாசம் இறுதி அல்லது அக்டோபர் முதல் சில வாரத்துல தருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முழுமையான வெப்பன் இன்டெகிரேஷன் டெஸ்ட் எதுவும் நடக்கல அப்படின்னு இதற்கான காரணமா சொல்லப்படுது. ஸோ டிலேஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ஸோ இதை நம்ம கன்சர்னா பல வீடியோலையும் பேசிட்டோம். இருந்தாலும் செய்தி என்ன அப்டேட் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். அடுத்த செய்திக்கு நம்ம நகரலாம். இதான் ரொம்ப முக்கியமான செய்தி ஃப்ரெண்ட்ஸ். பீட் ஹெக்ஸட் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இப்ப செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறத தூக்கிட்டு செக்ரட்டரி ஆஃப் வார் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி எல்லாம் அதுவும் அமெரிக்கா அப்படிங்கிறவங்க தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. லேட்டஸ்டா வெனிசுலா கூட சண்டைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சண்டைக்கு போறாங்கன்னா போல போர் விமானங்கள், போர் கப்பல்களை நிறுத்தி பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரியான நேரத்துல ஒரு வல்லரசுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாடு செக்ரட்டரி ஆஃப் வார் அப்படின்னு போடுறது ஏதோ ஒண்ணுக்கான அறிகுறியா தென்படுது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். எதற்காக இந்த மாற்றத்தை அவங்க பண்ணியிருக்காங்க, இல்ல இது ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேரா விளையாடுறாங்களா அமெரிக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை தொடர்ந்து நான் இன்னைக்கான காணொலிக்குள்ள இறங்குறேன். லெட்ஸ் டைவ் இன்டு இட் நண்பர்களே.
ஃப்ரெண்ட்ஸ், ட்ரம்பின் சமீபத்திய அறிக்கையானது உலக அரங்குல இந்தியாவின் மதிப்பா இப்ப அடுத்த கட்டத்திற்கு உயர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் செப்டம்பர் 6ஆம் தேதி காலையில, அதாவது நான் வந்து அமெரிக்கன் டைம்ல தான் இத சொல்லிட்டு இருக்கிறேன். செப்டம்பர் 6ஆம் தேதி காலையில அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா முழுமையா எங்க கைய விட்டு போயிட்டாங்க. ரஷ்யா மற்றும் சைனா கூட அவங்க போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதாவது அவர் சொன்னது எக்ஸாக்ட்டா நான் சொல்லணும்னா, ரஷ்யா மற்றும் இந்தியா எங்க கிட்ட இருந்து சைனா வசம் போயிட்டாங்க. அவங்க நல்லா இருக்கட்டும் சைனா கூட சேர்ந்து அப்படின்னு அவரு சொல்லியிருந்தாரு. இது எல்லாமே இந்த எஸ்சிஓ மீட்டிங் நடந்த பின்னாடி அவர் சொன்னது அப்படிங்கிறதும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 6ஆம் தேதி காலையில இது மாரி சொல்றாரு. செப்டம்பர் 6ஆம் தேதி இரவு இந்தியா உங்க கைய விட்டு போயிருச்சா? அப்படின்னு கேட்கறதுக்கு, இல்ல இந்தியா முழுமையா எங்க கைய விட்டு போல. மோடி என்னுடைய மிகப்பெரிய நெருங்கிய நண்பர், மிகப்பெரிய பிரைம் மினிஸ்டர். அவரு அங்க அமெரிக்காவுக்கு சமீபமா வந்தாரு. என் கூடலாம் பேசினாரு. நாங்க ஒட்டுக்கா பிரஸ் மீட்லாம் குடுத்தோம். ஸோ பெரிய அளவுக்கு எங்க 2 நாடுகள் மற்றும் 2 பேர் மத்தியில ஒரு மோதல் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. நாங்க நல்லா தான் போயிட்டு இருக்கிறோம். என்ன இந்த ஆயில் வாங்குறதுல மட்டும் எனக்கு அவர் மேல கொஞ்சம் சங்கடம் இருக்கு. அவ்வளோதான். மத்தபடி இரு நாட்டுக்கும், இரு தலைவர்களுக்கும் இடையே எங்க 2 பேர் இடையே எதுவும் இல்ல. அப்படின்னு ட்ரம்ப் இப்ப சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ட்ரம்ப் இந்த செகண்ட் டெர்ம் வந்ததுல இருந்து, இந்த நியூஸ் மேகசின் என்ன சொல்றாங்க? ஸோ அவங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் குடுக்குறது? அது மாரியான மைண்ட் செட்ல நகர்ந்துட்டு இருக்கிறாரு. இத நீங்க இந்த ரஷ்யாவுக்கு பீஸ் டாக் நடக்கும்போது நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். ட்ரம்ப் சொல்லாதத நியூஸ் மேகசின் சொல்லியிருந்தாங்க. ட்ரம்ப் சொன்னாருன்னு. கரெக்ட்டா அது என்ன சொல்லப்பட்டதோ அத சொல்லி, இந்த மேகசின் இப்படி சொன்னாங்க. அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்ல. ஃபேக் மீடியா, ஃபேக் பிரஸ் அப்படின்லாம் அவரு சொல்லியிருந்தாரு. ஸோ அவரு நியூஸ் என்ன சொல்றாங்க, அவங்க என்ன வாசிக்கிறாங்க, நம்ம பேசுறதெல்லாம் எப்படி ப்ரொஜெக்ட் ஆவுது அப்படிங்கிறத நியூஸ் மூலியமா அவர் வந்து கண்காணிச்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்ப இந்த இடத்துல வந்தோம்னா, 6ஆம் தேதி காலையில இது மாரி சொல்றாருன்னா, பிரஸ் எல்லாத்துலயும் மோடி இந்தியா வந்து அமெரிக்கா கை விட்டு போயிருச்சு. ஸோ அமெரிக்காவின் டிப்ளோமேசிக்கு அடுத்த ஒரு ஃபெயிலியரா இது பார்க்கப்பட்டது. சைனா மற்றும் ரஷ்யாவ சேர்க்கக்கூடாதுன்னு தான் அமெரிக்காவுடைய டிப்ளோமேசி இருக்கும். ஆனா, ரஷ்யா மற்றும் சைனா சேர்ந்துக்கிட்டாங்க. சரி இந்தியாவாச்சும் காப்பாத்தலாம் அப்படின்னு இருந்திருக்கணும் அமெரிக்கா. ஆனா இந்தியாவையும் இப்ப கை விட்டுட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து அமெரிக்காவின் டிப்ளோமேசில ட்ரம்ப் கோட்ட விட்டுருக்காரு. அப்படின்னு ட்ரம்பை எதிர்க்கட்சி வசைபாட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த உள்ளுக்குள்ளேயே ட்ரம்பின் பேச்சுகள், இந்தியாவுக்கு எதிரான பேச்சுகள் எல்லாமே சில பேருக்கு பிடிக்கல. ஜேடி வான்ஸுக்குலாம் பிடிக்கல. அதான் உண்ம. ஸோ இது மாரியெல்லாம் பேச்சுவார்த்தை இருந்துகிட்டு இருக்கு. இது மாரியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம பேசினது ஏதோ தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம பேசினது தப்பு தான் போல இருக்கு. அப்படின்னு ட்ரம்ப் நியூஸ் மூலியமா உணர்ந்திருக்கிறாரு போல இருக்கு. அதனால தான் 6ஆம் தேதி சாயந்தரம் இந்தியா அவங்க கைய விட்டு முழுமையா போயிருச்சு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, முழுமையா எங்க கைய விட்டு போகல. ஸோ ஸ்டில் நாங்க ஒரு நெகோசியேஷன் அந்த பேச்சுவார்த்தையில இருந்துகிட்டே தான் இருக்கிறோம். ஸோ கேட்ஸ் ஆர் ஸ்டில் ஓப்பன்ங்கிற மாரி தான் அவரு பேசியிருக்கிறாரு. சரி இதற்கு இந்தியா பதில் குடுத்ததா அப்படின்னு பார்த்தா, இத்தன நாள் வர ஃபிரெண்ட்ஸ் ட்ரம்போ இல்ல அமெரிக்கா சார்ந்த அந்த நவரோ போன்ற ஆளுங்க சொன்னதுக்கு எல்லாமே எந்த ஒரு மறு அறிவிப்புமே இந்தியா குடுக்கல. ஆனா ட்ரம்ப் சொன்னதுக்கு பிறகு, மோடி அவர்களே நேரடியா ரியாக்ஷன குடுத்திருக்காரு. எக்ஸ் தளத்துல போட்டஸ டேக் பண்ணி குடுத்திருக்காரு. ட்ரம்பின் இந்த மனமாற்றத்திற்கான செய்திய நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஸோ இனிமேல் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் உறவுல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஸோ குளோபல் ஸ்ட்ராடஜிக் பார்ட்னர்ஸா வருங்காலத்துல மீண்டும் இந்தியா மற்றும் அமெரிக்கா இருக்கும். அத நோக்கி நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிறத மோடி அவர்கள் ட்ரம்ப் சொன்ன செய்திய டேக் பண்ணி ரிப்ளை பண்ணி குடுத்திருந்தாரு. நீ இறங்கி வந்தியா? சரி ஓகே. இனிமேல் என்ன நடக்குதோ அத பார்த்துக்கலாம் அப்படின்னு மோடி அவர்களும் வந்துட்டாரு. இத தொடர்ந்து உடனே ஜெய்சங்கர் அவர்கள் கிட்ட ட்ரம்ப் இது மாரி சொல்றாரு, இந்தியா வேணுங்கிறாரு. மோடி அவர்களும் சரி வா பார்த்துக்கலாங்கிற மாரி சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? மோடி சொன்னத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு நம்மளுடைய ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கிட்ட கேள்வி கேட்கப்படுது. ஸோ இவருடைய கருத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ட்ரம்ப் மற்றும் நம்மளுடைய பிரதமருக்கு இடையே ஒரு நல்ல ஈக்குவேஷன் போயிட்டு இருக்கு. அது எப்பயுமே இருக்கிற ஒண்ணு தான். ஸோ இப்ப அவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ நாங்க அமெரிக்கா கிட்ட நாங்க பேசிட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு என்னால இவ்வளவு தான் சொல்ல முடியும். இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது. அப்படின்னு நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்ப ஏதோ ஒரு டாக்ஸ் இந்த ட்ரேட் பத்தின டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஹிண்ட்ட தான் நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் குடுத்துட்டு இருக்கிறாரு. ஈக்குவேஷன் கரெக்ட்டா இருக்கு. நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் கீவேர்டா நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. சரி, இப்ப நமக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம். இந்தியா இது மாரி சரின்னு போறாங்களே, மீண்டும் அமெரிக்காவ நம்ம நம்பலாமா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். ட்ரம்ப நம்பலாமா? அப்படின்னு கேட்கலாம். மக்களே இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, காலையில 6 மணிக்கு ஒரு விஷயத்த சொல்லும் அதிபர், சாயங்காலம் 6 மணிக்கு இன்னொரு விஷயத்த சொல்றாருன்னா, மறுநாள் காலையில 6 மணிக்கு வேற ஒரு விஷயத்த சொல்லுவாரு அப்படிங்கிறதுல நம்ம எதிர்பார்க்க வேண்டிய ஒண்ணு. ஸோ வி கான்ட் சர்ப்ரைஸ் வித் தட். ஸோ எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ங்கிறது தான் ட்ரம்ப்புடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இவர முழுமையா நம்பக்கூடாது. பட் இவரு ஒரு நூல் குடுக்குறாரு அப்படின்னா, அத நம்ம பிடிக்கவும் தவற விடக்கூடாது. ஸோ அதே தான் இப்ப இந்தியாவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ட்ரம்ப் ஒரு நூல விட்டுருக்காரு இந்தியாவுக்கு. சரி ஓகே அப்படின்னு ஒரு படி இறங்கி வந்திருக்காரு. அந்த படிய நம்ம மதிச்சு, அத நம்ம பிடிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அததான் மோடி அவர்கள் குடுத்திருக்காரு. பட்
அவர் சொன்னத செய்றாரு அப்படிங்கிறதும் அர்த்தம் இல்ல. நான் திருப்பியும் உன்னோட வரேன் அப்படின்னு இந்தியா போய் இப்ப அமெரிக்கா கிட்ட பேசிக்கிட்டு இல்ல. ஸோ 2 பேருமே மியூச்சுவலா வந்து இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா திருப்பியும் மேலே ஏறிச்சுன்னா, இந்தியா திருப்பி ஸ்ட்ராடஜிக் சைலன்ஸ ஃபாலோ பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஸோ இதனால இந்தியா மீண்டும் அமெரிக்காவ நம்பி போகுது அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு இல்ல. அது எப்ப நமக்கு உறுதியா தெரிய வரும் அப்படின்னா, இப்ப நடக்க குவாட் மீட்டிங்க்கு ட்ரம்ப் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? சப்போஸ் அவர் இந்தியாவ மதிக்கிறாரு, மோடி எனக்கு வேணும் அப்படின்னு அவர் நெனைச்சாருன்னா, கண்டிப்பா அவர் இந்த குவாட் மீட்டிங்க்கு வரணும். ஸோ அப்படி அவர் குவாட் மீட்டிங்க்கு வந்தாரு அப்படின்னா, ஓகே. அவரு வந்து உண்மையாலுமே இறங்கி வந்திருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அத வச்சு நம்ம உறுதி பண்ணலாம். சப்போஸ் குவாட் மீட்டிங்க்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு அவர் இருந்தாருன்னா, எஸ் அவர் இந்தியாவ சைனா மற்றும் ரஷ்யா கிட்ட விட்டு குடுத்துட்டாரு. அவங்களுடைய டிப்ளோமேட்டிக் ஃபெயிலியர் அங்க உறுதிதான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இத நீங்க நோட் பண்ணி பாருங்க. என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிப்பீங்க. அடுத்து நடக்க இருக்கும் யுஎன் ஜெனரல் அசெம்பிளி, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசெம்பிளில நம்ம மோடி அவர்கள் கலந்து கொள்ள மாட்டாரு. மோடிக்கு பதிலாக ஜெய்சங்கர் அவர்கள் கலந்து கொள்வாரு. அப்படிங்கிற தகவலும் இப்ப கிடைச்சிருக்கு. இடத்துல டிப்ளோமேட்டிக்கா இந்தியா வந்து அமெரிக்காவ ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஸ்ட்ராடஜிக் சைலன்ஸ இந்தியா இந்த இடத்துல ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது அமெரிக்கா என்ன மிரட்டினாலும், என்ன சொன்னாலும், "நீ என்ன சொல்றியோ சொல்லு. நான் என்ன பண்ணணுமோ பண்றேன்." அப்படின்னு இந்தியா பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் விளைவு தான் எஸ்சிஓ மீட்டிங்ல இந்தியா கொஞ்சம் எக்ஸாஜுரேட்டடா பண்ணது. இது போக புட்டினின் ஸ்டேட்மெண்ட் தான் கேம் சேஞ்சிங்கா அமைஞ்சிருக்கு மை டியர் ஃபிரெண்ட்ஸ். ஏன்னா சைனாவின் விக்டரி பரேட்ல அவர் சொல்லியிருப்பாரு பாருங்க. அமெரிக்கா போன்ற நாடு காலனியா இருந்த இந்தியா மற்றும் சைனா கிட்டலாம் இது மாரி பேசக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே காலனியா இருந்த நாடுகள் அவங்களே விரட்டி விட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மாரி நாடுகள் இந்தியா மற்றும் சைனா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் இருக்கிறவங்க இந்தியா மற்றும் சைனா. இவங்க கிட்டலாம் அவங்க பவர காமிக்க முடியாது. அவங்க சுப்ரீம் பவர் அப்படின்னு புட்டின் அவர்கள் பேசியிருப்பாரு. இது போக இந்தியா, அமெரிக்காவுடனான ஸ்ட்ராடஜிக் சைலன்ஸ ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், அந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மற்றும் மத்த நாடுகளிடம் இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமென்ட்க்கு முயற்சி பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே ட்ரம்ப ஒரு அழுத்தத்திற்கு தள்ளியிருக்கு. ஸோ எந்த நாடுகள தொட்டபோதும் ட்ரம்ப் இந்த அளவுக்கு அழுத்தத்திற்கு உள்ளாவல. ஆனா இந்தியாவ தொட்ட பிறகு மிகப்பெரிய அழுத்தத்திற்கு ட்ரம்ப் உள்ளாகி இருக்கிறாரு. இந்தியா என்ன பண்றாங்க அப்படிங்கிறது அவருக்கு சுத்தமா ஒரு ஐடியாவே இல்ல. ஆனா நடக்கிறது எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிரா நடந்துகிட்டு இருக்கு. அது இயற்கையா நடந்ததா இல்ல இந்தியா பண்ணாங்களா அப்படிங்கிறதே அவங்கனால வந்து எடுத்துக்க முடியல. ஸோ மிகப்பெரிய அழுத்தத்திற்கு ட்ரம்ப் உள்ளாக்கப்பட்டாரு. இப்ப எப்படி போயிருச்சுன்னா, ட்ரம்பின் அரசியல் வரலாற்றுல இந்தியா மேல ஒரு இம்போசிஷனா ஒரு டாரிஃப போட்டாரு. அதுல இந்தியா வெற்றி பெற்றா ட்ரம்பின் வரலாற்றுல அது மிகப்பெரிய பிளாக் மார்க்கா இருக்கும். சப்போஸ் இந்தியாவ ஒரு தோற்கடிச்சாருன்னா, இந்தியா அவங்களுடைய டிப்ளோமேட்டிக் ஃபெயிலியரா போய் நிக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் நெகட்டிவ் அப்படிங்கிறது ட்ரம்போடைய அரசியல் வாழ்க்கையில இருக்கு. பட் ஒரு நாட்ட தான் இப்ப ட்ரம்ப் தொட்டு கைய புண்ணாக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. சரி இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம தான் ஒரு இறக்கத்துக்கு வந்திருக்கிறாரு. இந்த இறக்கம் எத்தன நாள் இருக்கும்? ஸோ இத எப்படி அவங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்களா? இல்ல இது சும்மா காலையில 6 மணி, சாயந்தரம் 6 மணிங்கிற மாரி அடுத்த நாள் 6 மணியில இது போகுதா? அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. சொன்ன மாரி நீங்க அந்த குவாட பாருங்க. ஸோ குவாட்லயே உங்களுக்கு முடிவு தெரிஞ்சிரும் மை டியர் ஃபிரெண்ட்ஸ். ஏன்னா குவாட் அப்படிங்கிறது சீனாவுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஸோ அதுல இந்தியா முக்கிய பங்காற்றணும். ஸோ இந்தியா வேணும்னா ட்ரம்ப் அவரும் வரணும். சப்போஸ் இங்க ட்ரம்ப் வரல அப்படின்னா, இங்க குவாடும் இனிமேட்டு ஒழுங்கா செயல்படாது. இந்தியாவும் சைனா பக்கம் போயிரும். இதிலிருந்து குவாடுக்கும் ஒரு முடிவ கட்டிருவாங்க. ஏன்னா குவாட்ல இந்தியாவுக்கு பெருசா எந்த ஆதாயமும் இல்ல. ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராடஜிக் கோஆப்பரேஷன். மத்தபடி அங்க பெருசா எதுவும் இல்ல. ஸோ அத வச்சு நம்ம முடிவு பண்ணிறலாம். ஸோ இந்த காணொளிய பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன? நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஓகேவா? நீங்களும் ஒத்துக்கிறீங்களா? ட்ரம்ப நம்ப முடியாததாம்பா அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்க கமெண்ட் பாக்ஸ்ல விடுங்க. அண்ட் அடுத்த பாகிஸ்தான் பத்திய முக்கியமான காணொளியோட உங்களை மீட் பண்றேன். ஸோ அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம். அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாகிஸ்தான பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.